கிருபையினாலே தம்மை முழுவதுமாய் நமக்கென்று ஈவாக கொடுத்த ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தனி வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்மை விருந்தினராக வந்து சந்திப்பதிலும் நம்முடைய பதில் அன்பை ஏற்பதிலும் மகிழ்வடைகின்றார். நமக்குள்ளால தன் ஆர்வத்தோடு கூட விலை மதிப்பற்ற நிகரற்ற சேவைகளில் ஈடுபடும் அன்பை நமக்குள்ளால அவர் உருவாக்குகின்றார். அப்படித்தானே? நாம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நாம் சில நேரங்களில் யாராவது ஒரு உதவிக்கென்று முன்வந்தால் நான் பொதுவாக கவனிக்கிறது உண்டு இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் அவங்கள சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கவனிக்கிறதுக்காக யாராவது வந்தால் கவனமாக இருப்போம். இல்லைன்னா நம்முடைய பெற்றோர்களுக்கு, முதிய பெற்றோர்களுக்கு யாராவது நாங்கள் உரிய மருந்தை வாங்கி தருகிறோம் என்றாலும் நாம் கவனமாக இருக்கிறது உண்டு. ஆண்டவர் நம்மை விவேகமாய் இருக்க நமக்கு ஆலோசனை தந்து அப்படி நடத்துகிறவர் தான். என்றாலும் மார்க்கு 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு விருந்து ஒன்றிற்கு மரியாள் அதை ஏற்பாடு செய்ததாக யோவான் 12 இதே நிகழ்ச்சி மார்க்கு 14 வரதே குறிப்பிடப்பட்டிருக்கோம். இந்த இடத்திலே ஒரு ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீட்டு சீமோன் என்கிற ஒருவருடைய இல்லம் விருந்திற்கு வர்றாங்க. ஆண்டவரை அழைக்கிறாங்க. அது பெத்தானியாவில் அவருடைய எருசலேம் பயணத்திலே அப்படியே சிலுவைக்கு நேராக செல்லும்போது சற்று முன்னர் இந்த தன்னுடைய உலக வாழ்வின் நிறைவுக்கு நேராக செல்கின்ற நிமிடங்களில் கூட அது மரியாளுடைய இல்லமாக யோவான் 12 குறிப்பிட்டதாக இருக்கலாம். லாசரு, மார்த்தாள், மரியாள் இல்லம். இல்லை என்றால் அந்த சீமோன் தொழுநோயில் அல்லது குஷ்டரோகத்தில் இருந்த சீமோனை ஆண்டவர் குணப்படுத்தினாரை அப்படி இல்லமாக இருக்கலாம். இல்லங்களில் நம்முடைய தனி வாழ்வில் விருந்தினராக ஆண்டவர் வருகிறார். தம்மை முழுமையாக கொடுக்கின்ற ஆண்டவர் தம்மை அதிகமாக நம்மோடு கூட கலந்து கொள்ள உறவாட கொடுக்கின்ற இடம்தான் இல்லம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருப்பணியை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் 2 குறிப்பிடுவது போல கானா ஊரில் ஒரு கல்யாண வீடு, குடும்ப அந்த விருந்தில் பங்கெடுக்கின்றார். அவரோடு கூட விருந்தில் அல்லது அவர் விருந்தில் பிறரோடு கூட அடிக்கடி கலந்து கொள்வதை நாம் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பார்க்கிறோம். ஆண்டவர் விருந்திற்கு வந்திருக்கிறார். வரும்பொழுது மரியாள் அல்லது அந்த ஸ்திரீ அவருடைய பாதத்தில் வந்து பாதத்தில் பரிமள தைலத்தை உடைத்து, அந்த குப்பியை உடைத்து முழுவதும் ஊற்றிவிட்டு யோவான் 12 தலைமேறினால் அதை பாதத்தில் தைலத்தை ஊற்றி துடைத்து கொண்டாள். அந்த மார்க்கு இல்லை அவருடைய சிரசிலே ஊற்றப்பட்டதாகவும் மார்க்கு சுவிசேஷகர் சொல்கிறார். எப்படியும் இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருந்த சீடர்கள், பிறர்கள் இந்த வீணாக இதை செலவு பண்ணுறா, இது ஒரு 3 ஆண்டுகளுக்கு தினசரி வேலை, கூலி வேலை செய்கிற பணத்திற்கு தக்க மதிப்புள்ள ஒரு 300 பணத்திற்கு விலை மதிப்புள்ள ஒரு பரிமள தைலத்தை இப்படி வீணடிக்கிறாளே. அப்போ ஆண்டவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறார்கள். ஆண்டவர் இருதயத்தின் எண்ணங்களை, இருதயத்தின் அந்த இயக்கங்களை தெளிவாக பார்க்கின்ற நமக்கு ஒரு வேளை இது தேவை இருந்தால் செய்திருக்கலாம், இல்லைன்னா தேவைக்கு மிஞ்சி ஏன் செய்கிற, இல்லை என்றால் புத்திசாலித்தனமாக நடந்திருக்கலாமே என்றெல்லாம் நம்ம பேசலாம். ஏன் இந்த வீண் செலவு? அப்போ ஆண்டவர் தெளிவாக அவர்களிடத்தில் சொல்லுவார். தொடர்ந்த பகுதியில் இவள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். 8வது வசனத்தில் வரும்போது இயன்றதையெல்லாம் செய்திருக்கின்றாள். அவள் உள்ளத்தில் ஆண்டவர் தம்மை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் ஈவாக தந்து
அன்னதின வாழ்வின் விருந்துகளில் கூட அமர்ந்து இருந்து நம்மோடு கூட தன்னை கொடுக்கின்றாரே, அந்த அன்பை உணர்கிற உணர்தல் இதயத்தில் இருக்கிறது. அந்த அன்பிற்கு பதில் அன்பாக தன் ஆர்வத்தோடு கூட ஒரு நிகரற்ற வகையில் இவருக்கு எதை செய்யலாம். அவள் எல்லாருமே இந்த பரிமள தைலத்தினுடைய மதிப்பை பார்த்தார்கள். ஆனால் அவளோ இயேசு சுவாமியுடைய மதிப்பை பார்க்குறாங்க. இயேசுவை இந்த மரியாள் ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அனுதினமும் அறிந்து கொண்டிருந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், மதிப்பு இணையற்றது என்கிற மதிப்பை உணர்ந்து கொண்டு இதை செய்கிறாள். அவரிடத்திலே தன்னை முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்கிறார். அவளுக்கு தெளிவாக தெரிகிறது, அவருடைய வாழ்விலேயே தம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து என்றும் உடன் இருக்கின்ற துணை நிற்கின்ற நண்பர் இயேசு மட்டும்தான் என்று தெரிகிறது. அதனால் உள்ளத்தை அறிந்து, உள்ளத்தின் எண்ணத்தை அறிந்து ஆண்டவர் அவளை பாராட்டுகிறார். மற்றவர்களை அவளை தடுக்காமல் பார்க்கிறாங்க. அதுபோன்று இதயத்தில் அவள் ஆண்டவரை இன்னார் என்று அவருடைய திட்டம், அவருடைய அந்த மீட்பின் திட்டத்தின் அடுத்த கட்டங்களுக்கு ஆண்டவர் வருகிறது உணர்ந்து ஆண்டவருக்கு பதில் அன்பை செலுத்துகிறார். ஆண்டவர் அடுத்த ஓரிரு நாட்களில் பஸ்காவின் பொழுது தொடர்ந்து அவர் சிலுவையிலே பலியாக போகின்றார் என்றது அவருக்கு தெரியுது. அவர் அந்த தொடர்ந்த பகுதியில் சொல்வார், இவள் என்னுடைய சரீரத்திற்கு தைலத்தை பூசுவதற்கு முந்தி கொண்டாள், என்னுடைய அடக்கத்தை உள்ளத்தில் எடுத்து இதை செய்திருக்கிறாள். சீடர்களுக்கு கூட இருந்தவர்களுக்கு அந்த ஆண்டவரை முழுமையாய் புரிந்து அறிந்து அன்பால் அவருடைய திட்டங்களை உணர்ந்து அவரை பின்பற்ற முடியலை. ஆனால் இவளோ உள்ளத்தில் ஆண்டவரை அவருடைய திட்டங்களை இன்னார் என்றும் இன்ன திட்டங்கள் வாழ்வின் திட்டங்கள் என்றும் உணர்ந்து இதை செய்திருக்கிறாள் என்று ஆண்டவர்களை பாராட்டுவார். ஆனால் ஆண்டவர் வேறு 2 காரியங்களை கூட இதில் நாம் புரிந்து கொள்வது நன்றாக இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் ஏன் இவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? ஏன் இந்த ஸ்திரீயை தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? ஆண்டவர் தெளிவாக உள்ளங்களை ஆய்ந்தறியும் பொழுது சமூகத்திலே பால் இனத்தை அல்லது வேறுபாடுகளை வைத்து சமமான நிலையில் நாம் ஒருவரை ஒருவர் பார்ப்பது இல்லை. விசேஷமாய் பால் இனம் பெண்கள் ஆண்கள் இடையிலே நீதி நிறைந்த கௌரவம் மதிப்பு நிறைந்த அன்பு உறவுகள் வேண்டும் என்கிறதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அவங்க சொல்லுவாங்க, இந்த 300 பணத்தை தரித்திரருக்கு, அதை விற்று தரித்திரருக்கு போட்டிருக்கலாமே. ஆண்டவர் சொல்லுவார், எஸ், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறாங்க. ஏழைகள் நம்மோடு கூட இருப்பதை நாம் கவனிக்கிறதே இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஏன் ஏழ்மையில் வாழ்கிறாங்க? ஏன் நம்ம நாடுகளில் ஏழை பணக்காரங்களுக்கு இடையில் இவ்வளோ பெரிய வேறுபாடு? இதை திருப்பி பார்க்கிறோமா? ஏன் வேலை இல்லாத திண்டாட்டம், ஏழ்மை, பசி, இதை திருப்பி பார்க்கத்தான் வேண்டும். எப்பவும் இருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். ஆனால் நான் உங்களிடத்தில் எப்பவும் இருக்க மாட்டேன் சொல்கிறார். தொடர்ந்து நான் சிலுவை மரணத்தை ருசி பார்த்து ஆனால் எப்பவும் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறவர், தொடர்ந்து நான் பரிசுத்த ஆவியானவராய் உங்களிடத்தில் வருகிறேன் என்கிறதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அறியப் போகின்றார்கள். அப்போ தொடர்ந்து வருகின்ற காலங்களில் ஏழைகளுக்கு சமூகத்திலே சமத்துவம் இல்லாத நிலையில் நடத்தப்படுகிறவர்களுக்கு செய்ய வேண்டிய நீதி, இரக்கம், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வு முறைகளிலும் சமூக அமைப்புகளிலும் பொருளாதார அமைப்புகளிலும் அரசியலும் வந்தாக வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். இறுதியாக சொல்லுவார், சுவிசேஷம் எங்கேயெல்லாம் அறிவிக்கப்படுதோ அங்கேயெல்லாம் இவள் சொன்னதும் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். சுவிசேஷன்னா ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நம்மை ஆண்டவரோடு கூட ஒப்புரமாக்கவும், நம்முடைய வாழ்வின் அந்த நம்மை அடிமைப்படுத்துகின்ற பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து நம்மை நிலையான வாழ்வில், இந்த புது வாழ்வில் நடத்தி செல்லவும் இருக்கின்றார் என்கிறதை எல்லா இடம், உலகில் எல்லா பகுதிகளிலும் சென்று எல்லாரும் பகிர்ந்தாக வேண்டும் அந்த நல்ல செய்தியை. அதை இன்னொரு முறையில் சொன்னால், அனுதினமும் உலக வாழ்வின் இறுதி வரைக்கும் அனுதினமும்
ஆண்டவருடைய அந்த அன்பின் செயலை, விடுதலையின் செயலை சொந்தமாக்கி கொண்டு அவர் வழி நம்மை நடந்து அவரை பின்பற்ற வேண்டும் என்கிறதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். நாம் இந்த பஸ்கா நாட்களில் ஆண்டவர் நடையிடும் பொழுது லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை ஞாபகப்படுத்திக்கலாம். அதில் 2 விதமான பலிகள். ஒன்று ஒரு ஆடு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்குவதற்காக செலுத்தப்படுகிறது. இன்னொன்று போக்காடாக அந்த ஆட்டுக்கு மேலே கையை வைத்து ஆசாரியர்கள் எல்லாருமே அவர்களுடைய குறைகளை சொல்லி அந்த ஆட்டை போக்கு வெளியாக, தங்களுடைய குறைகள் என்றாலும் சரி, சமூகம் தேசத்துடைய குறைகள் என்றாலும் அதை சொல்லி தலையில் கையை வைத்து ஜெபித்து அந்த வெள்ளாடை, அந்த ஆட்டுக்கிடாவே அது அவங்க வனாந்திரத்திலே விட்டு விடுவார்கள். பொருள் அதை இந்த பஸ்காவின் நாட்களிலே ஆண்டவர் திருப்பி அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன், உங்களை ஆண்டவரோடு கூட ஒப்புரமாக்க, உங்களுடைய குறைகளை, அந்த குற்ற உணர்வுகளை முற்றிலுமாய் உங்களிலிருந்து எடுத்து போடத்தக்கதாக நான் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்கிறதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று ஞாபகப்படுத்துகிறார். அதுபோல் பரிசுத்த பவுல் சொல்லுவார், இந்த நல்ல செய்தி ஆண்டவர் இயேசு சொன்னது மாதிரி எங்கெல்லாம் ஆண்டோடைய சுவிசேஷம் போகுமோ அங்கெல்லாம் இந்த அன்பின் அந்த பதில் அன்பு, நன்றி அன்பு அதுவும் சொல்லப்படும். அதை உணர்த்தும் வகையில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வாக்கியங்களில் நம்மை ஸ்தானாதிபதிகளாய் பிறரை ஆண்டவரோடு கூட ஒப்புரமாக்கும், பிறரை ஆண்டவரோடு தொடர்ந்து ஒப்புரமாக்குகின்ற முறையில் அவங்களை பிறரையும் ஸ்தானாதிபதிகளாக்குகின்ற ஒப்புரமாகுதலின் பணியில் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுவார். அதனால் தொடர்ந்து சங்கீதக்காரர் கூட சொல்லுவார், 130ஆம் சங்கீதத்தில், ஆண்டவரை ஆழங்களிலிருந்து நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்றோம், இடத்துல திரளான ரட்சிப்பு உண்டு, திரளான இரக்கம் உண்டு என்று சொல்லுவோம். நாம் சொல்லலாமா? ஜெபிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், தம்மை முழுமையாய் நமக்கு கொடுத்தவராய் எடுத்திருக்கிறோம். பதில் அன்பாக அவருக்கு நாம் செய்கின்ற செயல்களில், நற்கிரியைகளில், இல்லை என்றால் அவருக்கென்று எடுக்கிற நேரங்களிலே, திறமைகளிலே வெட்கப்பட்டு பயத்தினாலே, இல்லைன்னா சுய வசதிகளுக்கென்று ஒதுங்கி விடுகின்றோமா, இல்லை இயன்றதையெல்லாம் செய்கின்றோமா? ஆண்டவர் குறைகளை காட்டும் பொழுது பிதாவோடு இல்லை பெற்றோராக இருக்கிற ஆண்டவரோடு ஒப்புரமாக ஆயத்தப்படுறோமா? அவர் காட்டுகின்ற குறைகளை விட்டுவிட ஆயத்தமா? ஸ்தானாதிபதிகளாய் அவருடைய சார்பில் பிறரை ஆண்டவரோடு ஒன்று சேர்க்க ஒப்புரமாக்க நம்மை அனுப்புகிறார், எடுத்துக்கொள்ளலாமா? அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படியலாமா? ஆண்டவரே, எங்களோடு நீ பேசுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மரியாதை போன்று உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உண்மை கவனிக்க, உடைய வார்த்தைகளை, உடைய திட்டங்களை உணர்ந்து அதற்கென்று எங்களை ஒப்பு கொடுத்தலின் அந்த வாழ்வில் தன்னார்வமிக்க, நிகரற்ற, விலைமதிப்பற்ற உண்மை, நிகரற்ற அன்போடு கூட தன்னார்வத்தோடு கூட நாங்கள் சேவிக்க, மகிழ்ச்சியோடு தொடர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இல்லங்களிலும் வெளியிலும் உடைய நாமத்தை அப்படி நாங்கள் மகிமைப்படுத்த துணை தானோம். இயேசு ரட்சக நாமத்தில் மிக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம், ஜெபங்கேளும் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.